இந்த சம்மர் லீவ்ல கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணுமா? அப்போ மீஞ்சூர்ல இருக்கிற SST கம்ப்யூட்டர் சென்டர்ல உங்களுக்கு விருப்பமான கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேருங்க. இப்போ சம்மர் ஆஃபரா 75% வரை கோர்ஸ் ஃபீஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. தரமான கம்ப்யூட்டர் கோர்ஸ் குறைவான கட்டணத்தில். SST கம்ப்யூட்டர் சென்டர், TH ரோட், இந்தியன் பேங்க் அருகில், மீஞ்சூர். கால் 9962123457. நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803. மொபைல் 9962194022. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த அனைத்து செயல் வீரர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். NDA என்ற ஆபத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய தேர்தல் தான் இந்த தேர்தல். தமிழ்நாட்டை காக்க நீங்கள் எல்லாம் தயாரா? சத்தமா தான் சொல்லுங்களேன். தயாரா? டெல்லிக்கு கேட்கணும் சத்தமா. பிஜேபி அதிமுகவை பங்கிட்டு கொடுக்கிறேன்னு பழனிசாமி என்ற அடிமையை அடையாளம் கண்டு அதிமுக தலைவரா, அதாவது பாஜகவுடைய கிளைக்கழக செயலாளராக நியமிச்சிருக்கிறாங்க. தனக்கு பதவி கொடுத்தா போதும், சம்பந்திக்கு ரேடு நடக்காம இருந்தா போதும். இதுக்காக பழனிசாமி கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டு உரிமைகள். ரெடியா? அதுக்காக இப்போ உங்களுடைய அனுமதியோட நம்முடைய வேட்பாளர்களை அறிமுகம் செய்யலாமா? முதல்ல ஆவடி சட்டமன்ற தொகுதி. ஹலோ, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆவடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் சாமு நாசர் அவர்கள் இளைஞரணி காலத்திலிருந்து என் கூடவே பயணிக்கிறவர். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் சிறுபான்மையினர் நலத்துக்கும் வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய நலத்துக்கும் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி நம்முடைய ஆட்சிக்கு பெருமை சேர்த்த அமைச்சர். அவருக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தரணும். அடுத்து, ஹலோ கொஞ்ச நேரம் நில்லுங்க. ஒரு 10 நிமிஷம் நிற்க முடியாதா? நான் எவ்வளோ நேரம் நின்று பேசுகிறேன். அடுத்து திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் VG ராஜேந்திரன் அவர்கள். உங்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் பெற்று ஏற்கனவே 2 முறை MLA-வாக இருந்தவர் 3வது முறையாக களம் இறங்குகிறார். சிரித்த முகத்துக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் சாதனைகளுக்கும் சொந்தக்காரர். அவருக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தரணும். அடுத்து பூயர்ந்தவள்ளி. இன்னும் அவ்வளோ அவசரம். அடுத்து பூயர்ந்தவள்ளி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கிருஷ்ணசாமி அவர்கள். மாணவராக இருந்த காலத்திலிருந்து கழகத்திற்காக உழைக்கிற ஒரு பற்றாளர். திருப்பெரும்புதூர் MP-யாக இருந்து டெல்லியில் நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர், வாதாடியவர், போராடியவர். 2 முறை MLA-வா சட்டமன்றத்தில் தொகுதி நலனுக்காக முழங்கியவர். அவருக்கு நீங்கள் எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கணும். அடுத்து
கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டிஜே கோவிந்தராஜன் அவர்கள். கும்மிடிப்பூண்டி ஒன்றிய பெருந்தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர். அவருக்கு நீங்கள் எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தரணும். அடுத்து பொன்னேரி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த துரை சந்திரசேகர் அவர்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில செயலாளர். கடந்த தேர்தலையும் உங்களோட அன்பை பெற்று மக்கள் பணி ஆற்றியவர். அவருக்கு நீங்கள் எல்லாரும் கை சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து திருத்தணி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நினைவில் வாழக்கூடிய என்னுடைய ஆறுயிர் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களது அன்பையும் சத்தியமா மக்களே சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் உட்காரலாம். தமிழ்நாடா இருக்கிறதே பலருக்குடைய கண்ணை உறுத்துது. ஒன்றிய அரசுடைய ஏஜென்ட்டா தமிழ்நாட்டில் ஏட்டைக்கு போட்டிக்கு அரசாங்கம் நடத்தலாம்னு நினைச்சு ஒருத்தர் வந்தார். யாரு? ஆளுநர் ரவி. இனிமே இந்த மாநிலத்தை தமிழ்நாடுன்னு அழைக்கக்கூடாது, தமிழகம்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். பல ஆண்டு காலமாக போராடி தியாகி சங்கரலிங்கம் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் கொடுத்து நிறைவேறாத கோரிக்கையை தமிழனை தலைமகனாக வந்த நம்முடைய பேரறிஞர் அண்ணா தான் பெயர் சுட்டி நிறைவேற்றினார். இதை நாம் விட்டு கொடுக்க முடியுமா? விட்டு கொடுத்தா நம்மளாம் தமிழர்கள் தானா? தமிழ்நாடு சொல்லக்கூடாதுன்னு சொன்னது RN ரவி என்ற தனி நபருடைய குரல் மட்டும் அல்ல, அது பாஜகவினுடைய குரல். சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் உயிரோடு இருக்கிற வரைக்கும், திமுக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை உங்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது. தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு தட்சிண பிரதேச பேர் வைப்போன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் அடிமை சாமி மாதிரி வாய் மூடிக்கிட்டு இருக்க மாட்டோம். நாங்கெல்லாம் சுயமரியாதைக்காரங்க. தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு களம் இறங்கி இருக்கிறது யாரு? சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் யாரு? சின்ன குழந்தைகள் கூட சொல்லும். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் கூட சொல்லும். தேர்தல் அறிக்கையும் சொல்லும். தான் தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டார். இப்போ நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்னது? FCRA சட்டம். அதை எதிர்த்து பழனிசாமி பொங்கி எழுந்தாரா? பொது சிவில் சட்டம்னு பேசுறாங்களே, அதை பழனிசாமி தட்டி கேட்டாரா? இப்படி தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் எந்த குரலையும் எழுப்பாம, எந்த முகத்தோட வெட்கம் இல்லாம வாக்கு கேட்டு வராரு பழனிசாமி. தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜகவுக்கு பல்லக்கு தூக்குகிறீங்களா? பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே, கொஞ்சமாவது சூடு சொரண சுயமரியாதை இருக்க வேண்டாமா உங்களுக்கு? பழனிசாமி தமிழ்நாட்டை ஆட்சி செய்த 4 ஆண்டுகள் என்பது ஊழல்களும் மக்கள் விரோத நடவடிக்கைகளும் நிறைந்த ஒரு ஆட்சி காலமாக இருந்தது. சுருக்கமாக சொல்லணும்னா அவருடைய ஆட்சியில் அடையாளங்கள் என்னென்ன தெரியுமா? பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, துப்புக்கட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி, கொடூரமான ஆட்சிக்கு கொடநாடே சாட்சி, கேடுகட்ட ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி. எல்லாமே நெகட்டிவாக தான் இருந்துச்சு. தவறுக்கு மேலே தவறுகளை செஞ்ச பழனிசாமி தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க சரண்டரான இடம்தான் பாஜகவுடைய வாஷிங் மிஷின். தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க அவர் கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள். அதிமுகவுக்கு விழக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் மறந்துடாதீங்க, அது பிஜேபிக்கு விடுகிற வாக்கு. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு
விழக்கூடிய தடை கற்களது. எனவே தமிழ்நாட்டை வட்டமிடும் பாஜக எனும் பருந்த விரட்டி அடிக்கணும். டெல்லியோட கண்ட்ரோலுக்கு அடிமையில் இருக்கக்கூடியவர்கள் ஆளக்கூடாது. எனவே தமிழ்நாடு வெளில நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்கணும். அதுக்கு ஆவடி தொகுதியில் நாசர் அவர்களுக்கும், திருவள்ளூர் தொகுதியில் பிஜே ராஜேந்திரன் அவர்களுக்கும், கும்மிடிப்பூண்டி தொகுதியில் கோவிந்தராஜன் அவர்களுக்கும், பூவிருந்தவள்ளி தொகுதியில் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரிக்கணும். அதே போல் பொன்னேரி தொகுதியில் துரை சந்திரசேகர் அவர்களுக்கும் கை சின்னத்தில் ஆதரிக்கணும். திருத்தணி தொகுதியில் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்கணும். கணக்கு போட்டு காய்களை நகர்த்துறவங்க ஒன்று தெரிஞ்சுக்குங்க, தமிழ்நாட்டுடைய கணக்கு அது மக்களுடைய கணக்கு என்றைக்குமே தப்பாது. பாஜகவின் ஆணவத்துக்கும் அதிமுகவுடைய துரோகங்களுக்கும் ஒரு சேர முடிவு எழுதுவோம். தலை நிமிர்ந்த தமிழ்நாடு வளம் பெற, நல்லாட்சி தொடர்ந்திட வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் வெல்வோம் வெல்வோம். தமிழ்நாடு வெல்லட்டும்.